Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் சம்மர் கேம்ப் 2024ஓட அனௌன்ஸ்மெண்ட்டு. இது நம்மளோட செகண்ட் சம்மர் கேம்ப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு சம்மர் கேம்ப் நாம் ஸ்டார்ட் பண்ணோம். லாஸ்ட் இயர் ஒன்லி ஹேண்ட் ரைட்டிங் கோர்ஸ் மட்டும்தான் ஆஃபர் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் கோர்ஸு ப்ளஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் 2 சர்டிஃபிகேட் கோர்ஸையுமே லான்ச் பண்ணுறோம். நிறைய குழந்தைகள் லாஸ்ட் இயர் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட சம்மர் வெக்கேஷனை ரொம்ப பயனுள்ளதாக ஆக்கிக்கிட்டாங்க. அண்ட் வித் வெரி லோயஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 99 ரூபீஸில் அத்தனை பேருமே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் நான் அவ்வளோ லோயஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது நடக்க போகிறது ஒரு 4 வாரம் கோர்ஸ். அதுக்குண்டான பிடிஎஃப்ஸு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவாங்க. அதை விட கம்மியாக அஃபோர்ட் பண்ண முடியாது. அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். அதை நீங்கள் ஒரு பாயிண்ட்லேயுமே இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். ஃபஸ்ட்டு ஹேண்ட் ரைட்டிங் சர்டிஃபிகேட் கோர்ஸோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, இந்த 4 வாரங்களில் அந்த குழந்தைகளை எப்படி என்கேஜ் பண்ண போகிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகும். 4 வீக்ஸாக நம்ம அதை பிரிச்சிருக்கோம். அதாவது குட் ரைட்டிங் இஸ் எ கிளியர் திங்கிங் அப்படின்ற மோட்டிவோட கோர்ஸ் டியூரேஷன் 1 மாதம், அதாவது வரப்போகிற மே மந்த்து. எப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சண்டே, அதாவது 5th of May அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதோட ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா 6 to 15 இயர்ஸு. 4 வீக்ஸ் ஆஃப் ஸ்கெடியூலு. ஃபஸ்ட்டு வீக் கேபிட்டல் அண்டு ஸ்மால் லெட்டர்ஸ், இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கும். செகண்ட் வீக் கேபிட்டல் அண்டு ஸ்மால் லெட்டர்ஸு, அதாவது ஒரு எழுத்துமே அவங்க 26 லெட்டர்ஸையுமே பிரித்து எந்த மாதிரி நீங்கள் எழுதணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு அதுக்கே பேசிக்குக்கே பார்த்தீங்கன்னா 2 வாரம் ஆகிடும். ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுப்பாங்க. ஒரு லெட்டரையும் நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் போடணும், எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரோ வீடியோவில் கொடுப்பாங்க, வாட்ஸ்அப்பில் வரும். அண்ட் தென் தேர்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா வேர்டு ஃபார்மேஷன், ஹவு டு ஃபார்ம் எ வேர்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. சின்ன சின்ன வார்த்தைகளாக ஃபஸ்ட்டு ஒரு 2 லெட்டர் வேர்டு, அதுக்கப்புறம் 3 லெட்டர் வேர்டு, 4 லெட்டரு, அந்த மாதிரி உங்களுக்கு வேர்டு ஃபார்மேஷன் சொல்லிக் கொடுப்பாங்க. அண்டு 4th வீக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன், ஹவு டு ஃப்ரேம் எ சென்டென்ஸ். இப்போ 8th வரைக்குமே இங்கிலீஷ் மீடியமில் குழந்தைங்க படிக்கிறாங்க. 9th and 10th எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, ஏன்னா பப்ளிக் எழுத போகிறாங்க. லாங்குவேஜில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நம்மளோட கண்டென்ட் இருக்கணுமோ அதை விட அதிகமாக நம்மளோட ரைட்டிங் இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் கேட்குறதுமே அதே தான், நல்ல ஒரு ரைட்டிங் வரணும். ஆரம்பத்துலேருந்தே பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியமில் தான் படிக்கிறாங்க, ப்ராக்டிஸ் இருக்குது, இருந்தாலுமே ஒரு குட் ஃப்ளோ இல்லை, அட்ராக்டிவான ரைட்டிங் இல்லை. ஒய் நாட் நம்ம இந்த டைம்லையுமே கூட அதை நம்மளால் சரிப்படுத்த முடியும். 1 மாதம் நமக்கு டைம் இருக்குது. வித் த கரெக்ட் ட்ரெயினர் சப்போர்ட்டோட உங்களால் அதை கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோட இந்த ஹேண்ட் ரைட்டிங் கோர்ஸில் உங்களோட குழந்தைகளை நீங்கள் சேஃபாக சேர்த்து விடலாம். ஓகே, இதோட ஃபீஸ் பார்த்திங்கன்னா ₹99. வழக்கம் போல் யூ ஹாவ் டு பே த்ரூ கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் டு 9894955307. அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸு கொடுப்பாங்க. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் அனுப்புறது, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்தெந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லணுமோ அது எல்லாமுமே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஒரு கோர்ஸு. அண்டு செகண்ட் ஒன் சம்மர் கேம்ப் என்ன CNR இங்கிலீஷ் அகாடமி, தட் இஸ் நத்திங் பட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்டிஃபிகேட் கோர்ஸ். இதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபீஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ₹149. ஸோ குழந்தைங்க எல்லாருமே அவங்களோட எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரம். மறுபடியும் அவங்கள ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் அப்படின்லாம் சொல்லாமல் ஈஸியாக ஒரு கோர்ஸை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது எப்படி, எங்கேஜாக அவங்கள வச்சுக்கிறது எப்படி அப்படின்றது தான் இந்த கோர்ஸோட மோட்டிவே. இதில் மெயின் பார்ட் பார்த்திங்கன்னா வொக்காபுலரி, ப்ரொனவுன்சியேஷன், கான்வர்சேஷன் ஆக்டிவிட்டீஸு அண்ட் தென் ஸ்பீக்கிங் ப்ராம்ப்ட். இதுதான் வைடல் ரோல். இப்போ நீங்கள் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபஸ்ட்டு எல்லோரும் நினைக்கிறது என்ன அப்படின்னா, அண்டு அது நடக்கிறதும் கூட எப்படின்னா, முதல்ல கிராமர் ரூல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் டென்ஸே வச்சுக்கோங்களேன், 12 டென்ஸையும் போட்டு அதோட ரூல்ஸ் எல்லாம் சொல்லி, சரிங்களா, நவுன் ப்ளஸ் வெர்பு வரணும், வெர்பு வந்தால் அதுக்கப்புறம் டென்ஸில் எப்படி அந்த வார்த்தை அமையணும்,
இப்படியெல்லாம் சொல்லி புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸையே நமக்கு மறுபடியும் நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நோ யூஸ். ஏன் அப்படின்னா அவங்க இது வரைக்குமே அப்படி தான் படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 1 இருந்து இப்போ ஒரு 8th 9th 10th 11th இதே தான் வந்து கண்டினியூஸாக நடந்திருக்குது. ஆனால் ஸ்போக்கன் அப்படின்ற ஏரியா வரும்போது பேசுகிறாங்களா, அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது லேகிங் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட லாஸ்ட் இயர் கேட்கும்போது கூட நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க, ஏன் வந்து நீங்கள் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த டைமில் வந்து நம்மளால் உடனே வந்து செய்ய முடியல. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்குது. எதையுமே வந்து ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட முடியாது. நம்ம வந்து எந்த ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு டெஸ்ட் பேட்ச் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷன் தான். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் செகண்டரி. ஆனால் ஒரு வேலை எடுத்துக்கிட்டால் அது எந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணணும், கேட்டவுடனே கொடுத்துட்றோம் அந்த மாதிரி இல்லை. நமக்கு ஆல்ரெடி ஒர்க்கு எவ்வளோ இருக்குது, இப்போ நம்மளால் எவ்வளோ சேர்த்து பண்ண முடியும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அடங்கியது தான் இந்த கோர்ஸு. ஏன்னா கரெக்டாக பண்ணணும் அப்படின்றதுல நம்ம ரொம்ப ப்ராம்ப்டாக இருக்கோம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் இந்த வருஷம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லா பேசுகிறது இல்லை குழந்தை, ரூல்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால் கண்டிப்பாக வந்து பேச முடியாது. சரி, நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க, எப்படி தான் உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்க போகுது அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கோர்ஸ் வித் ட்ரெயினர்ஸ் சப்போர்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ எப்படி ஒருத்தரோட ஸ்போக்கனை வந்து நம்ம செக் பண்ணுறது? ஆர் யூ ஃப்ளூயண்ட்? ஹவு டு செக் யுவர் ஃப்ளூயன்சி? வாஸ் யுவர் ஸ்பீச் அக்யூரேட்? டூ யூ ஸ்பீக் மோர் தென் 40 to 50 seconds? டூ யூ ஸ்பீக் மோர் தென் 1 to 10 minutes? அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். பேச முடியுமா? எவ்வளோ நீங்கள் பேசுவீங்க? அக்யூரேசி என்ன? எவ்வளோ நேரம் பேசுவீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி. இப்போது இதுவே வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாமோ இல்லை ஒரு 6th ஸ்டாண்டர்டோ ஒரு ஹை ஸ்கூலுக்கோ போகிற குழந்த எப்படி வந்து அந்த ஸ்போக்கன் ஏரியாவை வந்து அவங்க ஃபில்லப் பண்ணணும் அல்லது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு குட் மேனர்ஸாக இருக்கலாம். ஹவு டு க்ரீட் பீப்புள், ஹவு டு தேங்க் பீப்புள், ஹவு டு சே சாரி, ஹவு டு ஆஸ்க் பீப்புள் டு டூ சம்திங் ஃபார் யூ, ஆர் ஹவு டு அக்ரி ஆர் ஹவு டு டிஸ்அக்ரி இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி தான் பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும். இப்போ வந்து ஒரு பப்ளிக் பிளேசஸ்க்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு மாலோ இல்லை ஒரு ஹாலோ, அந்த இடத்துல ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷன் இல்லையா? ஹவு டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், ஹவு டு வெல்கம் கெஸ்ட். இப்போ வீட்டுக்கே கெஸ்ட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிலேட்டிவ்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கூட பார்த்திங்கன்னா, எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா, இங்கிலீஷ் இப்போ வந்து ஒரு லாங்குவேஜையும் தாண்டி ஒரு நாலேஜாக பார்க்கப்படுது. அதில் நிறைய வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனாலுமே ஒரு குழந்தை வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசும்போது, அவங்கள க்ரீட் பண்ணும்போது, வர்றவங்கள வந்து கேட்கும்போதோ பேசும்போதோ அது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளஷரை தருது இல்லையா? அதே மாதிரி இப்போ ஒரு கடைக்கே போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹவு டு ஆஸ்க் இஃப் யூ ஷாப் செல்ஸ் அன் ஐட்டம் யூ நீட். ஒரு கடைக்கு போகிறீங்க, உங்களுக்கு தேவையான பொருளை அந்த கடை வந்து கொடுக்குதான்றதை நீங்கள் எப்படி கேட்பீங்க? சின்ன சின்ன விஷயங்கள் தான். அஃப்கோர்ஸ் ஹவு டு பார்கெயின் இன் ஏ லாஜிக்கல் வே. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ கடைக்காரருக்கு வந்து ஃப்ளூயன்சி இருக்கணும் இல்லைங்க, நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் வந்து கடையில் இருக்கிறவருக்கும் தெரியணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, நமக்கு தெரியுதான்றதை தானே எல்லாரும் செக் பண்ணுறாங்க. எதிர்க்க இருக்கிறவங்க எப்படி பேசுகிறாங்க இல்லைன்றது டிஃப்ரெண்ட்டு. ஆனால் ஒரு குழந்தை இந்த அளவுக்கு பேசுதுன்ற ஆச்சரியம் தானே. ஒரு டாக்டரையே வந்து மீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட எப்படி குழந்தை வந்து ரியாக்ட் பண்ணுது, இதெல்லாம் வந்து இப்போ வந்து ரொம்ப காமன் பயாஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஹவு டு ஈட் இன் அவுட்டர் அட்மாஸ்பியர் அண்டு ஒரு டெலிஃபோன் கம்யூனிகேஷனு, ஹவு டு கிவ் யூ ரீசன் ஃபார் யுவர் கால், ஏன் நீங்கள் பேசுகிறீங்க, எதுக்காக. அதே மாதிரி ஹவு டு ஆஸ்க் டு ஸ்பீக் டு சம்படி. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கோர்ஸில் இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா 4 வாரங்கள், மே மந்த்து வரக்கூடிய அந்த 4 வாரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப வந்து ஒரு ஏரியா பிளாக் அண்ட் ஒயிட்டு லெட்டர்ஸில் கொடுத்து அவங்கள பசில் பண்ணி ரூல்ஸை படிச்சிங்களா, இந்த ரூல்ஸுக்கு நான் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நோ, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. த்ரூ பை பசில்ஸு, ரிடல்ஸு, டங் ட்விஸ்டர்ஸு, வேர்ட் கேம்ஸு, இந்த மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெக்கேஷன் அவர் இதில் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களே ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு டைமு. இப்போ போய் நீங்கள் புக் எடுங்க, பென்சில் பென் எடுங்கன்னு சொன்னால் ஹவு தே ஃபீல். அப்படி கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, அந்த மாதிரி அவங்களுக்கு கலர்ஃபுல்லாக கேம்ஸு கொடுக்குறதா இருக்கட்டும், எவ்வளோ ஈஸியாக அவங்கள மேனிப்புலேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, எந்த விஷயத்துலையுமே வித்தவுட் அன் இன்ட்ரெஸ்ட்டு நத்திங் இஸ் பாசிபிலிட்டி இல்லையா? ஒரு ஆர்வம்ன்ற ஒரு விஷயம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் முழுமையே அடையாது. அந்த மாதிரி தான் ஒரு ஆர்வத்தை அவங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணி அட் எண்ட் ஆஃப் த கோர்ஸு
ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் வர்றது போல் அவங்களால கண்டிப்பாக தன்னை மாற்றிக்க முடியும் அப்படின்ற அஷூரன்ஸை நான் சொல்வேன். அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ மேஜர் ரோல் வந்து பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய வீடியோஸ் அப்படி தான் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். எப்படி யூடியூப்பில் வருதோ அந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதை நீங்களுமே வந்து பார்க்கலாம், என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்களுமே வந்து பார்த்து அவங்கள வந்து மேனிப்புலேட் பண்ணலாம். இந்த ஒரு 5 டேஸ்க்கு நீ என்ன பண்ணணும், காலையில் ஒரு 1 hour இதெல்லாம் வந்து எப்படி வந்து சார்ட் அவுட் பண்ணணும், எப்படி வந்து சொல்லியிருக்காங்க, என்னென்னலாம் உங்களை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க இந்த 5 டேஸில் அப்படின்னு சொல்லி ஈஸியாக அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணாலே டேம் ஷூர் டுடே தே வில் பி a ரீடர் அண்ட் டுமாரோ தே வில் பி a லீடர். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த அட்மிஷன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. எந்த கோர்ஸில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் வந்து 2 கோர்ஸுமே எங்களுக்கு வேணும், ஹேண்ட் ரைட்டிங்கும் வேணும், அதே மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதோட ஃபீஸ் உங்களுக்கே தெரியும். ஹேண்ட் ரைட்டிங் கோர்ஸ் வந்து ₹99, ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து ₹149. வழக்கம் போல் 9894955307 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கூகுள் பே, பேடிஎம்மில் பே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அனுப்புனீங்கன்னு சொன்னால் உங்களோட ரெஜிஸ்டரை என்ரோல் பண்ணிப்பாங்க. All the very best summer holidays and all the very best for your summer vacation camp. சம்மர் கேம்ப் ரிலேட்டடான இந்த வீடியோ இங்கே முடியுது. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷன்லையோ அப்படி இல்லைன்னு சொன்னால் வாட்ஸ்அப் நம்பருக்கோ உங்களோட டவுட்ஸை நீங்கள் அனுப்பலாம். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.